மீண்டும் இணைந்திருக்கின்றோம் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான பகுதிகளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததா நாங்க இணையிருக்கிற முக்கியமான பகுதி அறுதி பக்கம். இந்த அறுதி பக்கத்தினூடாக பல்வேறு பட துறை சார்ந்தவர்கள் கலைத்துறையில பயணிக்கிறவங்க நாங்க அழைத்து வந்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியிலும் ஒரு சிறப்பான அதுதான் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க திரைப்பட நடிகர் சுபாஷ் ராமசாமி அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா? என்னை சந்திச்சுல நீங்க வருத்த வேறப்படுவீங்களா? என்னை சந்திச்சுல மிக மகிழ்ச்சின்னு சொன்னீங்களே, வருத்த வேறப்படுவீங்களான்னு கேட்டேன். அப்படி கிடையாது. உங்களை நாங்க அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. அன்புக்கு நன்றி. ஸ்ரீலங்காவை எனக்கு மிகச்சிறந்த அன்பு வந்ததுலேருந்து கொடுத்துட்டு இருக்கு. நன்றி. நிச்சயமாக. உங்களை வந்து பல பரிமாணங்கள்ல ஒரு நடிகரா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும், ஃபிலிமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பார்த்துருக்கோம். இருந்தாலுமே கூட உங்களுக்குன்னு ஒரு ஆரம்பம் இருந்திருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்திருக்கும். எப்படி அமைய பெற்றுச்சு? எப்படி இந்த நடிப்பு துறைக்கு நீங்க வந்தீங்க? ஆக்சுவலாக நான் இந்த சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்ஸில் அந்த ஸ்டேஜ் ட்ராமா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, நம்ம ஏதாச்சும் இந்த வெளியே காம்படிஷன்ஸ் அனுப்புறது, ஸ்கூல் லெவல் காம்படிஷன், இன்டர் கல்ச்சுரல் காம்படிஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி காம்படிஷன்ஸில் நிறைய கலந்துக்கிட்டு இப்போ சின்ன வயசுலேயே 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்தே நம்ம வந்து இந்த ஸ்டேஜ் ஷோஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம். நம்ம அது ஸ்கூல் முடிகிற வரைக்கும் இருந்துச்சு, காலேஜ் முடிகிற வரைக்கும் இருந்துச்சு. இப்போ நம்ம மற்ற டீமில் வந்து ரொம்ப படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறன்னு ஒரு டீம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம இந்த ஆர்ட்டில் ரொம்ப ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கலை சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடு, அதில் ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதுலேயே இன்வால்மெண்ட்டாக இருந்து அங்கேயே சின்னதாக ஆசை வந்துருச்சு நம்ம வந்து அங்கே போகணும் அப்படின்ட்டு. எங்களோட அப்பா வந்து ஆக்சுவலாக சின்ன வயசில் நாடகம்லாம் போட்டிருக்காரு. அவர் வந்து இப்போ ஏரியாவில் ஒரு நாடகம் ஒன்று போட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நாடகம் போட்டுட்டு, பக்கத்தில் உள்ள அந்த பட்டாணி விற்கிறவங்க, கடலை விற்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் நாடகம் போடுறோம், கடலை வைங்க வாங்க அப்படின்னு வியாபாரமும் செட் பண்ணி கொடுப்பாரு. அப்போ அதெல்லாம் சொல்லும்போது மேபி அதுலேருந்து கூட எனக்கு ஆர்வம் வந்திருக்கலாம். ஆமாம். அப்புறம் அதில் இருந்தேன். அப்புறம் எனக்கு படம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அப்புறம் ட்ரை பண்ணேன். அஃப்கோர்ஸ் எனக்கு அப்படி தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் ஒரு படமும் கிடச்சிச்சு எனக்கு. கோடிட்டேடன் ஒரு படம் நடித்தேன். அந்த படத்தில் ஒரு ஹீரோவாகவே பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வேலையெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு ஆரம்பிச்சாச்சு, வேலை வந்தாச்சு. ஆமாம். நிச்சயமா. அதாவது வந்து அந்த கலை மீது கொண்ட ஆர்வம், ஆர்ட் நீங்க சொன்னதுதான். ஆர்ட்ன்றது வந்து எல்லாருக்கும் ஒளிந்திருக்கும், எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆர்ட். ஆனா வந்து சில பிரச்சனை காரணமா, சில விஷயங்கள் காரணமா, சில சமூக சொசைட்டினால வெளியில கொண்டு வர்றது கிடையாது. நிறைய திறமையானவங்க இருக்காங்க. இலங்கையை பொறுத்த மட்டும் திரைப்பட கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சாதிக்கிறதுக்கான தளம் சரியான முறையில் அமையணும். அந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுடைய வாக்கிய அனுபவத்தில் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. மக்களுக்கு பிரபலம் அடையக்கூடிய வகையில் பல விஷயங்களை செய்திருக்கீங்க. முக்கியமா வாழ்த்துக்கள் அதுக்கு. முதலாவதாக வந்து உங்களுடைய பூமி திரைப்படம், பூமியை நீங்க சொன்னதை தாண்டி பூமி என்றதான் உங்களுடைய முதல் திரைப்படமா அமைய பெற்றுருந்துச்சு. எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? மறுபடியும் சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வரும். ஆடிஷன் சொல்லுவாங்க, நடிப்புக்கு எங்கெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே ஆஃபீஸ் பிடிச்சி போய் கேள்விப்பட்டு போகிறது. அப்போ தெய்வாதனமாக எனக்கு வந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சது. அங்கே உள்ள அசிஸ்டன்ட் டேரக்டர் நம்பர் கொடுத்தாங்க. அங்கே போய் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை ஆடிஷன் வச்சாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம நல்லா பண்ணோம் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு தடவையும் எனக்கு இது மாதிரி பண்ண முடியுமா, அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் காட்டி கேட்டாங்க. அப்போ சொல்லிட்டாங்க, 100% இருக்க தம்பி, என்ன கேரக்டர் மட்டும் உனக்கு சொல்கிறோம், பட்டு நீ நல்லா பண்ணுற, நீங்கள் இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மாதம் ஃபாலோஅப்லேயே இருந்தேன். சும்மா இருந்தாலும் போய் ஆஃபீஸ் போயிடுவேன். தம்பி கூப்பிடுவாங்க தம்பி அப்படிமா, நான் ஆஃபீஸில் போய் உட்காந்துப்பேன். ஏன்னா ஜெயம் ரவி சார் படம் சொன்னோன்னா எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அப்போ போய் உட்காந்து அங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியாக ஷூட் சொல்லிட்டாங்க. பட் மீன்வேல் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எனக்கு ஒரு கதாபாத்திரம் சொல்லியிருந்தாங்க, படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வர மாதிரி. அப்புறம் படம் ஷூட் போகும்போது சொன்னாங்க, அந்த படம் ஆக்சுவலாக படத்தில் இல்லை, இது வந்து கொஞ்சம் கதையை மாற்றிருக்கோம், பட் நீங்கள் நல்லா பண்ணுங்கள், படத்தில் ரிஜிஸ்டர் ஆவீங்க அப்படின்னா. உள்ளே வரும்போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நடிப்பு வாய்ப்பு ஒன்று, ப்ளஸ் நம்மளுக்கு கிடைக்கிற கதாபாத்திரம் அட்லீஸ்ட் முகத்தை பார்த்தா தெரியணும், ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படிம்பாங்க. ஒரு டைலாக் கிடைக்குமா, 2-3 டைலாக் கொடுப்பாங்களா நம்மளுக்கு, அது கொடுத்தா பார்க்கும்போது அந்த மாதிரி டைலாக் பேசி இந்த பையன் நடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாங்கிற மாதிரி, அதுதான் ஃபஸ்ட் லெவலில் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணவங்க எல்லாமே சொல்லி கொடுத்து அனுப்புனது. அப்போ இந்த படத்தில் எனக்கு டைலாக்கும் இருக்குது, ரிஜிஸ்டர் ஆகிற கேரக்டர்னு கிடச்சவொன்னே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, அப்படிதான் பூமி. நிச்சயமா அந்த பூமின்ற திரைப்படம் மூலமா தான் அவங்களுடைய சுபாஷ் அவர்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லலாம். அதாவது வந்து ஜெயம் ரவி சார் ப்ரொடக்ஷன் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் பூமி. அந்த பூமி திரைப்படம் நீங்க வேற நிறைய பேருக்கு தெரியாது, என் கூட உள்ளவங்க நிறைய பேருக்கு தெரியாது. நிச்சயமா நீங்க காட்டணும். அப்ப இங்க பாரு, இந்த ஓபன் பண்ணி நான் வந்து ஜெயம் ரவி என்ன கூட நடிச்சிருக்கேன் பாரு, இந்த சீன்ல வரப்ப சொன்னோம், ஏய் அது நீ தானடா அப்படிவாங்க. நிச்சயமா பேசிட்டு இருக்குள்ளேயும் வந்து நீங்களா அது பண்ணிருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக தான் எங்களுக்கும் தெரிய
வந்துச்சு. ஆமா ஆமா பட் இருந்தாலும் ஹாப்பி உங்களுடைய தருணம் வந்து அங்க ஆரம்பிச்சுன்னு குட் பார்க்கல. குட் ஆமா அதுல சந்தோஷம். நிச்சயமா அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி பயங்கள் கொஞ்சம் இருந்துச்சா? ஏன்னா வந்து ஜெயம் ரவி சார்ன்றது வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டர் அப்ப. ஸோ அவரோட ஈடு கொடுத்து அவரோட சைட் கேரக்டர் மத்த ஃபேமஸான ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நம்ம ஆரம்பத்துல இப்பதான் நிறைய விஷயங்கள் கத்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போவோம். எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அந்த பயமெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உண்மைதான் சார். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்கு என்னோட முதல் நீங்க பயங்கிறது சொல்றீங்களே, பயம் கூட இல்ல. நம்ம அந்த சின்ன பிள்ளைத்தனமா வந்து சின்ன பிள்ளைத்தனம் சொல்லக்கூடாது, தப்பான வார்த்தை. உள்ளுக்குள்ள ஜெயம் ரவி பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஜெயம் ரவி சார் ஃபேன் மூமெண்ட். ஃபேன் மூமெண்ட் மாதிரி ஒரு நடிகரை பார்க்கணும்னாலே நம்மளுக்கு அந்த மாதிரி தானே சின்ன வயசுல வளர்ந்துருப்போம். இப்போ நடிப்பை தடை எனக்கு அந்த இதுதான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எப்போ அவரை பார்ப்போம் கிட்டத்தட்ட 6:30க்கு நான் எனக்கு ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. 6:30லேருந்து நான் ஸ்பாட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 8:30க்கு போய் ஷாட் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். 8:30க்கு அந்த மாதிரி ஷாட் வச்சாங்க. அவர் கரெக்டாக வந்து இறங்கி வந்தோன்னே ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்ததே எனக்கு பெரிய மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து நடந்து போகிற மாதிரி அந்த மாதிரி ஷாட் எடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் மிங்கிள் கொஞ்சம் மிங்கிள் ஆகிறோம். அப்புறம் சொல்கிறாங்க, பேசுகிறோம். அப்புறம் அவங்க செய்கிறத பார்க்குறோம். செட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து புது இடத்துல நம்மளை வந்து அடாப்ட் பண்ணுவோம்ல, அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கிடச்சி. எடுத்தோன்னே நம்மளுக்கு டைலாக்லாம் கிடச்சிடல. வந்தோடனே பின்னாடி நிற்கிறது, எக்ஸ்கியூஸ் மீ, அப்புறம் அவங்க நடிக்கிறத பார்க்குறது, பின்னாடி இருந்து இது பண்ணுறது, ஒரு சாங் எடுத்தாங்க. இப்படிலாம் போணுச்சு. அப்புறம் அவர் இல்லாத ஒரு டயலாக் கொடுத்தாங்க. தனியாக கோவத்தில் வந்து நான் வந்து கோவத்தில் வந்து பேசுவேன். அவரால் தான் வேலை போயிடும். அப்போ நான் கோவமாக வந்து பேசுவோம். அப்போ அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கூட நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சு. ஸோ இப்போ இவ்வளோ நாள் எனக்கு கேப் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் உள்ளே பூந்தோன்னே நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அவர் கூட பண்ணும்போது எனக்கு ஈஸியாகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பட் போக போக தான் நம்மளுக்கு நமக்கு நிறைய கற்றுக்க ஆரம்பிப்போம், நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஸ்டாருங்கிறது வெளியே, படத்தை பொறுத்தவரை கேரக்டர். அந்த கேரக்டர்கிட்ட இந்த கேரக்டர் என்ன பேசுது, அதுங்க என்ன அவசியம், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த டைமில் பூமி டைமில் முழுக்க ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி அவர் அப்படி நடிச்சிருக்காரு, இப்படி நடிச்சிருக்காரு, தியேட்டரில் பார்த்துருக்கோம், நேரில் பக்கத்தில் பார்க்குறோமேங்கிற மாதிரி தான் ஜாஸ்தி இருந்துச்சு. அப்புறம் போக அடாப்ட் ஆயிடுச்சு. நிச்சயமா. அதான் அந்த தருணம் என்றது வந்து யாருக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம், நம்ம ஒரு வேலையை செய்யணும், நம்ம இதுக்காகத்தாண்டா நம்ம வந்தோம். இந்த விஷயத்துல சாதிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்மளுக்கு கொடுக்கப்படுற ஒரு தளம் வந்து எல்லாருக்குமே நர்வஸ், ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பூமி திரைப்படத்துல உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அதையும் தாண்டி வந்து பல்வேறு திரைப்படங்கள் நடிச்சிருங்க. சைடு ரோலாவும் மெயின் ரோலாவும் வில்லனாவும் உங்களை பார்த்தாச்சு. அந்த மாதிரி வரும்போது இந்த அளவு தூரம் வாரதுக்கு, ஒரு ஆக்டரா இந்த தூரம் பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன விஷயமெல்லாம் தடையா இருந்துச்சு? தடை அப்படிலாம் தடைன்னு ஒன்றுமே கிடையாது சார். தடை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இது நல்லா வருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அது நம்மளுக்கு இது நல்லா வருது, தைரியமாக இறங்கி பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு நம்ம ஒரு டைம் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த சொசைட்டி ப்ரெஷர் ஒன்று இருக்கும். நல்லா படிச்சிருக்க, நான் வெறும் எம்பிஏ படிச்சுட்டு ஒழுங்காக நல்ல வேலைக்கு சூப்பராக பண்ணி வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுத்துன்னு சொல்லும்போது எம்பிஏ முடிச்சு நான் சினிமாவுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்னை சுற்றி உள்ள அந்த சொசைட்டி ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. நல்லா வேலைக்கு போயிட்டு வீட்டை பார்த்துக்க வேண்டியதாண்டா, ஏன்டா சினிமான்னு போகிற, இந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுலேருந்து கான்ஃபிடென்ட்டாக உடச்சி வெளியே வரதுக்கு ஒரு சின்ன டைம் எடுத்துச்சு. பட் எனக்கு சினிமா கிடச்சிச்சு. என்ன ஆயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய படம் ட்ராப் ஆனதுக்கு பிறகு நான் தான் சொன்னேன்ல, இது 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 நடக்காது, வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி நம்மளை சுற்றி உள்ள 4 பேர் 5 பேர் சொல்லுவாங்க. இந்த 4 பேர் மயன் அந்த 4 பேர் சொல்லுவானுங்க. அப்போ அது நடந்துச்சு எனக்கு. அப்போது எனக்கு வந்து நிஜமாவே சரி, இவங்க சொல்கிறதுக்கு சரிதான் போல், நம்ம தான் அவசரப்பட்டோம் போலங்கிற எண்ணம்லாம் வரும். இன்னொரு பக்கம் ஒரு பாதி மனசு என்ன சொல்லி இது வேணும்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தான் தடையாக இருந்திருக்கோம், அதான் பிரச்சனை. அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்தோம். அந்த வேலைக்கு போய் அதில் ஒரு பினாக்கள் பார்க்குறோம், அதில் ஒரு பெஸ்ட்டு எம்ப்ளாயிஸ் இது பண்ணுறோம். அப்போ மறுபடியும் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு எப்படா போகும்னு தோணுது. இல்லை இனிமேட்டு தான் உன் லைஃப், இது நல்லா இருக்குது, ஒரு நல்ல சேலரி வருது, எல்லோரும் ஓகே, நிம்மதியாக இருக்கும் ஒரு லைஃப், நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இதை பேலன்ஸ் பண்ணுறது எனக்கு பெரிய தடையாக இருந்துச்சு. நான் சொல்கிறது எக்ஸ்டர்னலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை உடச்சி இல்லை சினிமா தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப உள்ளே வந்து சினிமாக்குள்ளே நுழையிறோம்ல, அங்கே வந்ததுக்கு பிறகு தெரியும் இப்போ நாள் 10 பிரச்சனைலாம் கிடையாது. நீ பிடிச்சதுக்கு வந்துட்ட. பிடிச்சதுங்கிறது வந்து என்றைக்குமே ஓகே, நீ உள்ள ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம பிடிச்சதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம தயார்படுத்திக்கணும், அந்த ப்ராசஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்கக்கூடாது. ஏன்னா இப்போ எங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் சில உப்மா கம்பெனின்னு சொல்லுவானுங்க, அந்த படம் எடுக்கிறோன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பானுங்க. ஆடிஷன் வைக்கிறோம், நீங்கள் பார்க்க நல்லா இருக்கீங்க தம்பி, நான் உங்களை ஹீரோவை வச்சு பண்ணுறோம், நீங்கள் வாங்கலை ஒரு இவ்வளோ லட்சம் அமௌண்ட் கொண்டு வாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த உப்மா கம்பெனி யார், நல்ல ஆடிஷன் எது, கெட்ட ஆடிஷன் எது, ப்ரொஃபஷனல் பீப்புள் யார் கூட இருந்தால் ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு லெவலில் ஒருத்தர் லட்சக்கணக்கில் பேசுவான்,
அவனை மாதிரி இன்னொருத்தன் உட்காந்துருப்பான், அதே மாதிரி சினிமா பேசுவான், வைப்பான். அவன் வந்து கோட்டர் லெவலில் பேசுவான். தம்பி தம்பி அண்ணன் எனக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்துரு, நம்ம நம்ம அந்த படத்தை சொல்லி விட்டுறோம் உன்னை அப்படிம்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் கிடந்து வந்து ப்ரொஃபஷனல் பீப்புளை சந்திச்சு அந்த ப்ரொஃபஷனல் ஆடிஷன் அட்டன் பண்ணி அந்த ஆடிஷனை நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா, அதை செலக்ட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தாண்ட வேண்டியது, இந்த ப்ராசஸை கற்றுக்கிறது இருக்குது சார். அதுதான் அதை கற்றுக்காமல் இருக்கிறது தான் எனக்கு தடையாக இருந்துச்சு. அதை இப்போ கற்றுக்கிட்டு வந்துட்டு இப்போ ஸ்டில் இப்போது பெரிய படங்களில் பெரிய கேரக்டரில் அங்கே என்ன ப்ராசஸ்ங்கிறது கற்றுக்கிட்டு தான் இருக்கும். வாழ்க்கை பூரா கற்றுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். இப்போ ஸ்டார்டிங் எனக்கு தடையாக இருந்தது எல்லாமே இந்த 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 நாலேஜ்லாம் இல்லாதது தான். நம்மளுக்கு எது வேணுங்கிறது தெரியாமல் இருந்தது. அப்புறம் என்ன வேணும்னு தெரிஞ்சு உள்ளே வந்த பிறகு அங்கே என்ன ப்ராசஸ் தெரியாமல் இருந்துச்சு. அதை உடச்சி இந்த உப்மா கம்பெனிக்காரங்கெல்லாம் தடையெல்லாம் தாண்டி இதுதான் சரியான ப்ராசஸ், இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வேலை செய்யணும், இந்த மாதிரி மனுஷங்கள்ட்ட மட்டும் நம்ம பழக்க வழக்கம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அதான் நான் தடன்னு சொல்லுவேன். நிச்சயமா. அதாவது வந்து இந்த மீடியா துறையில ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், ஆக்டிங் துறையில ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே கூட ஒரு விஷயத்த நம்பி இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணுன்ற மாதிரி தான் நீங்க விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுவும் தாண்டி வந்து இனிஷியல் ஆரம்ப புள்ளின்றது யாருக்குமே வந்து நேரா அமையாது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வரும், பல்வேறுபட்ட பிரச்சனை வரும், தோல்வி வரும், நிறைய அடிகள் வரும். ஆமாம். அதெல்லாம் வாங்கி நம்ம சரியாகின பிறகுதான் அந்த ஒவ்வொரு அடியும் தான் வந்து நம்மளை திருத்துது. அதே தவிர ஒவ்வொரு தோல்வியும் தான் வந்து நம்மளை வெற்றிக்கு அழைச்சி செல்லுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் தான் வந்து உங்களுக்காக ஒரு போடுற அடுத்த ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து நீங்களும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதையும் தாண்டி நாங்கள் ஐஸ்வர்யா ராஜேஸ்வரன் நீங்க நடிச்ச இந்த டிரைவர் ஜாமுன்னு சொல்லக்கூடிய படம் வந்து நிறைய மக்களால் பேசப்பட்டதுன்னு சொல்லலாம். எப்படி இதுக்குள்ள வந்தீங்க, அந்த ஜேர்னி எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. ஏன்னா இப்போது நான் இப்போ உங்களுக்கு வந்து லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா யமகாதிக்கு தான் லேட்டஸ்ட்டாக வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி யமகாதிக்கு நாங்கள் படம் ஆரம்பிச்சோம். அந்த டேரக்டர்னால ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. இப்போ அவர் மூலமாக அவர் அந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த படத்தோட டேரக்டர் இருக்காருல்ல, அவர் ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தார். ராஜதந்திரம் ஒரு படத்தோட டேரக்டர். அந்த டேரக்டர் சாருக்கு வந்து நம்ம டிரைவர் ஜிம்னோட டேரக்டர் தெரியும். இப்போ அங்கங்கே பிடிச்சி இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லிவிடுங்க அப்படிங்கும்போது டேரக்டர் போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேரக்டர் போய் பார்க்க போனது பிறகு அவர் சொல்லிட்டார், எல்லா முக்கியமான கேரக்டரை எடுத்தாச்சு தம்பி, அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் நான் ஆடிஷன் வைக்காமல் எடுக்க மாட்டேன், வேறு எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்ட்டார். அவர் பேர் கிங்ஸ்டீன், டிரைவர் ஜிம்னா டேரக்டர் பேர் வந்து கிங்ஸ்டீன். அவர் தான் வத்தி குச்சின்னு ஒரு படம் எடுத்தார். ஸோ வத்தி குச்சி ரொம்ப பேசப்பட்ட படம். அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஸ்பிரிச்சுவலாக ஆள் மாறி கிட்டத்தட்ட வேற ஒரு ஜோன் போயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா, சினிமா விடாது எங்களை மாதிரி தான், நான் சொன்ன கதை மாதிரி தான், எங்கேயோ போனாலும் அங்கே வந்துருவோங்கிற மாதிரி. அப்புறம் அவர் சொன்னார், சரி ஒரு கேரக்டர் இருக்குது பட் ஒரு ஆடிஷன் எடுத்துருவோம்னு சொல்லி ஆடிஷன் எடுத்தார் என்னைய வச்சு. அப்புறம் ஆடிஷன் எடுத்தோம், ஈவினிங்கே சொல்லிவிடுவேன், இருக்கீங்க இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிவிடுவேன், ஹோப் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டார். சரி ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் அவர் ஆடிஷனை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொன்னார், உங்களோட கண்ணில் நீங்கள் பண்ணுற ஆக்டிங் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, த நுவான்சஸ் தட் யூஆர் கிவிங் இஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக பண்ணுறீங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் கேரக்டர் விஷயத்தை மட்டும் நான் திரும்ப என்னோடய டீம் கூட பேசிட்டு உங்கள் லைனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். சூப்பர் சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போயும் நம்மளுக்கு இந்த 2 நாளுங்கிற மேட்டர் திக்குன்னு அடிக்கும்ல, இப்போ கன்ஃபர்மேஷனாக இல்லையா தெரியாது. ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு படம் ஆரம்பிக்க போகுதுன்னா நம்ம யார் டேரக்டருங்கிறத தாண்டி யார் மியூசிக் பண்ணுறாங்க, யார் கேமரா பண்ணுறாங்க, வேறு எந்த டீமில் இருக்காங்கன்னு பார்த்து எல்லாமே டெக்னிக்கலாக சவுண்ட் பீப்புள். அதில் கேமராமேன் சார் வந்து கோகுல் பினான்னு சொல்லுவாங்க, அந்த டேரக்டர் ஒருத்தர். அப்புறம் வந்து மியூசிக் வந்து ஜிப்ரான் சார். இப்போ இந்த மாதிரி இந்த டெக்னீஷியன் பீப்புளெலாம் பார்த்தப்போ டெக்னிக்கலாக ஒரு சவுண்டான படம், ஐஸ்வர்யா ராஜேஷ் மெம்பர் நடிக்கிறாங்க, கண்டிப்பாக பண்ணிடணும் அவர் கூடாது, வத்தி குச்சி டேரக்டர் அப்படின்னு சொல்லி 2 நாள் சரியான ஒரு மாதிரி சின்ன டென்ஷனில் இருந்தீங்க. ஆமாம். அப்புறம் ஆஃபீஸ் கூப்பிட்டு நான் ஒரு 2 ஐடியாவில் இருந்தேன். ஓகே, நீங்கள் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் பேர் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு, ஸோ அப்புறம் அந்த அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு சொல்லிட்டார், கேரக்டர் பேர் சுபாஷ் தான் அப்படின்ட்டார். அது தப்பாகவும் இல்லை, ஃபஸ்ட்டு அன்புன்னு வச்சுருந்தார் பேர், அப்புறம் சுபாஷ் தான் அந்த கேரக்டர் பேரே வச்சுட்டேன். ஆமாம் வச்சார், சுபாஷ் தான் சார். ஹைட்லாம் ஓகே சார்னா, இது ஏசிபி கேரக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சொல்லுவாங்க, ஐபிஎஸ் படித்த கேரக்டருக்குலாம் ஹைட்லாம் மேட்டர் இல்லை. நான் இப்போ 5.7 5 இதுதான் இருப்பேன். அது வந்து நான் ரொம்ப ஹைட்டான ஆளாக எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ரொம்ப இன்ஃபில் இருப்போம், 6 பாயிண்ட் கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார் இந்த மாதிரி அப்படின்ட்டு. இல்லை சுபாஷ், எனக்கு கரெக்டாக இருக்குது, உங்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, எனக்கு எல்லாமே சூட் ஆகுது, நீங்கள் வந்துருங்க போயிடலாம் அப்படின்ட்டார். சரி ஓகே சார், சூப்பர் சார் அப்படின்னு. அந்த ஃபஸ்ட் டே ஷூட் போகிற வரைக்கும் எந்த ஆக்டராலையும் நம்ம கன்ஃபார்ம் படத்துக்குள்ள இருக்க நம்ப முடியாது சார். நான் சொல்கிறது வளர்ந்து வர ஆக்டருங்களுக்கு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி, ஜென்யூனாக ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி அது மூலமாக ஒரு கதாபாத்திரம் கிடைக்குதுல்ல, அது வந்து ஃபஸ்ட் டே ஷூட் போகிற வரைக்கும் நம்ப முடியாது, நம்ம உள்ள படத்தில் இருக்கோன்ட்டு. அது வரைக்கும் டென்ஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே இந்தியாவில் ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க சென்னையில்,
அந்த ரோட்டில் ஷூட் கன்ஃபார்ம் வாங்க சம்பளம் கிம்பளம்லாம் பேசிட்டாங்க. நான் வந்து என்னோட போலீஸ் ட்ரெஸ் சைஸ்லாம் கொடுத்துட்டேன். எல்லாம் கொடுத்து ஷூட்டிங் டேல போய் முத நாள் நின்று ஆக்ஷன் சொன்னதுக்கு பிறகு தான் சூப்பரா இந்த படத்தை உள்ள வந்துட்டோம்டா அப்படின்னு தோணுச்சு. நிஜமே அப்பதான் மனசு கொஞ்சம் ஆரம்பிச்சு நான் அதுக்குள்ள இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அன்பரசு மாஸ்டர் வந்து தான் அதுக்கு ஃபைட் மாஸ்டர். அனலரசு மாஸ்டர். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே டெக்னிக்கலாக பெரிய ஆட்கள். அவர் சார் வந்து எப்படின்னா ஃபைட் மாஸ்டர் எப்படின்னா அவர் காலைல எங்கள் ஷூட்டை முடிச்சுட்டு மதியானம் ஏறி மும்பையில் வேறு ஹிந்தி ஷூட் போகிறாரு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் ஸ்பாட்டில் அப்படின்ட்டு. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஓகேடா சூப்பர் உள்ளே வந்துட்டோம் அப்படின்ட்டு. கிங்ஸ்லி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் ஒரு பையன் புதுசாக வரான், அவனுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தைரியமாக அவர் ஆக்டிங்கை மட்டும் நம்பி கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கும் எனக்கு அவர் நிறைய விஷயத்தில் கைட் பண்ணுறாரு. என்ன அவருக்கு நிகழ்ச்சி இன்றைக்கி குழப்பம் வந்தால் கூட அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், இப்படி குழப்பம் இருக்கு சார், என்ன சார் பண்ணலாம், இந்த மாதிரி சம்பளம் பேசுகிறாங்கன்னா பேஸ்ட்டுமா வேணாமா சார் அப்படிலாம் கேட்டால் இன்றைக்கி எனக்கு கைட் பண்ணுறாரு. ஸோ டிரைவர் ஜெமினா வந்து கொஞ்சம் பர்சனலாக கேரியரில் எனக்கு பர்சனலாகவும் கிங்ஸ்லி சார் மாதிரி ஒரு நண்பரை கொடுத்ததுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மேட்டர் தான் அது. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு மூவி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களை அப்லிஃப்ட் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் சொன்னா ஒவ்வொரு மூவின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி வந்து உங்களை எல்லாத்தையுமே எல்லா திரைப்படத்துலையும் வந்து ஒரு நாவலான கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் லைட்டா அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாலும் ஃபுல் டிரெக்ஷனே உங்களை மாற்றக்கூடிய சொன்னா இந்த எமகாதை திரைப்படம். இதுல நீங்க வில்லனா ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சாதாரணமா ஒரு ஆக்டிங்னு வரும்போது அந்த ஒரு டயலாக்கும் சரி அந்த ஒரு சூழலுக்கு ஏற்றா போல அவங்க மாற்றி அடாப்ட் பண்ணி நடிச்சு கொள்வாங்க. அதையும் தாண்டி ஒரு ஆக்டருக்கும் ஆக்ட்ரஸுக்கும் தான் தெரியும் அதுக்கு விஷயத்துக்கு எப்படி மாறுது. ஏன்னு சொன்னா ஒரு ஜஸ்ட் நார்மலான கேரக்டர் கொடுக்கும்போது அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் மாறும். அம்மா தாத்தா இல்லாட்டி வந்து அண்ணா அப்படின்ற கேரக்டரை தாண்டி அதில் நார்மலைசேஷன் பண்ணலாம். ஆனால் அவங்களே அண்ணாவா டக்குன்னு வில்லனா மாறும்போது, அது முக்கியமாக இத்தனை நாளாக மக்களுக்கு ஒரு நார்மலான கேரக்டராக இருந்த பரிச்சயமான ஒருத்தர் டக்குன்னு வில்லனா மாறும்போது எப்படி மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்துச்சு, அந்த டக்குன்னு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிச்சு? எனக்கு வந்து அந்த படத்தோட டிஸ்கஷன் பாயிண்ட்லேருந்து நான் டேரக்டர் கூட இருக்கேன். எனக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஒரு கதாபாத்திரம் பண்ணுறோம், நம்ம ஒரு கேரக்டரை சொல்கிறாங்க, அந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிறோம், ஸ்கிரிப்டை படிக்கிறோம், அதுக்கு தயார் பண்ணுறோங்கிறது வேறு. பட் யமகாதைக்கு நான் டேரக்டர் கூட இருந்தேன். அவர் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த கேரக்டரை பற்றி சொல்லியிருக்காரு. நாங்கள் ஸ்கிரிப்ட் ரீடிங் செக்ஷன் ஒன்று வச்சோம். எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் படிக்க சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம் அப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருந்த டைமில் எனக்கு அப்போ தான் சொல்கிறாரு, இந்த கேரக்டர் நீ தான் பண்ண போகிற அப்படின்ட்டு. நான் ஸ்கிரிப்டை முன்னாடியே படிச்சிட்டேன். அப்போ எனக்கு சொன்னார், இந்த முத்து நான் அந்த கேரக்டர் யமகாதியில் நான் பண்ண கேரக்டர் பேர் முத்து. அப்போ தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, இதில் தான் லேயர் பை லேயர் இவங்கிட்ட இருக்கும். இவன் ஃபேமிலியில் ஒருத்தன், தன்னோட ஒய்ஃப்கிட்ட ஒருத்தன் ஒரு மாதிரி, தன்னோட அப்பா அம்மான்னு வரும்போது ஒரு மாதிரி, அதே மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வேறு மாதிரி, தங்கச்சிட்ட வேற மாதிரி, ஊர்ல வேற மாதிரி, ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு கேரக்டரா மாறணும். ஆமா, யமகாதிகளை படம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரன் ஃபர்ஸ்ட் சீனே ஊர்க்கார்ட்ட ஒருத்தர்கிட்ட அந்த ஜாதி விஷயமா ஒரு மாதிரி ஒரு நக்கலா பேசுவாப்ல, உங்களால தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு. ஸோ ஊர்க்காரங்கள்ட்ட ஒரு மாதிரி, அதே கோயிலில் திருவிழா நடக்கும், கூட உள்ளவங்கள்ட்ட பார்த்து பண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாப்புல. இந்த ஊர்க்காரங்கள்ட்ட ஒரு கெத்தா அப்படி இருக்கிறாள். ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு திருட்டு வேலையை பார்த்துருப்பாப்புல அவர். ஸோ அது ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் சரியாக பதில் சொல்ல முடியாமல், வீட்டுக்கும் தெரியாமல் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாப்புல. ஸோ இவருக்கு இயற்கையாகவே ஆல்ரெடி அந்த கேரக்டர் வந்து வெளியே ஒரு மாதிரி கெத்தாகவும் அந்த மாதிரி ஒரு மாதிரி கன்னிங் ஃபில்லாவாக இருப்பாங்க, வெளியே காட்டிக்காமல் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்க மாதிரி இருப்பான். அப்போ அந்த கேரக்டர் கதையாகவே அழகாகவே அது லேயர் பை லேயர் ஒரு மாதிரி அது அமைஞ்சிருச்சு இங்கே எப்படின்ட்டு. இப்போ டேரக்டர் என்கிட்ட சொல்லும்போது தெளிவாக சொல்லிட்டார், இந்த லேயர் இது வச்சுருக்கு. ஸோ இந்த லேயரில் வந்து இந்த கேரக்டரோட எண்ணமும் செயலும் இந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயத்தை மறைச்சி அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கும். அதுதான் மேட்ரு. இது எல்லாமே எதுக்குன்னா அது ஊரில் அப்படி ஒருத்தன் நிற்கணும் ஒருத்தன் அப்படின்ட்டு. அப்போது பேசும்போது சொல்லிட்டார், இந்த கிளைமேக்ஸில் இந்த சேஞ்ச் வந்து ஆக்சுவலாக எப்படின்னா, அவன் ஆக்சுவலாக கொலகாரன் அப்படிலாம் அவன் கிடையாது. ஒரு இடத்துல சரி இதுக்கு மேலே விட்டால் அது நடக்காது, அந்த கட்டத்துக்கும் போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மூமெண்ட்டில் முடிவு எடுக்கிற ஒருத்தன் அப்படின்னு. அந்த கதை எப்படி அந்த கதாபாத்திரத்தை ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து நிப்பாட்டுது, அங்கே எப்படி நீ மாறுற, இப்படி மொத்த இதுவுமே கதையில் அழகாக அமைஞ்சிருச்சு. அப்போ என்கிட்ட டேரக்டர் சொல்லும்போது நான் ஒன்றே சொன்னேன் அவர்கிட்ட, இதில் நான் எதுவுமே பண்ணல. நான் இப்போ இதுக்கு நம்ம வந்து ரிஹர்சல் எப்படி நாங்கள் ரிஹர்சல்லாம் போயிட்டு தான் போனோம். அப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணோம், டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணேன். அதை தாண்டி நான் ஒன்றே டேரக்டர் கேட்டேன், இப்போ நான் ஒரு உடல்நிலையில் இருக்கேன், நான் கொஞ்சம் வெயிட்டு போடவா அப்படின்னு கேட்டேன். ஏன் அப்படின்னா, வெயிட்டு போட்டு ஒருத்தன் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஜாதி திமிரில் இருக்கான், வீட்டுக்கும் உண்மையாக இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கும் உண்மையாக இல்லை, ஊருக்கும் உண்மையாக இல்லை, ஆனால் தன்னை தான் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றான். அவனுக்கு சொல்ல முடியாத சில பேக்ரவுண்ட்லாம் இருக்குது, அசிங்கமான ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னா ஒருத்தன் பார்த்த லைட்டாக ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி தலுக்கு முழுக்குன்னு இருக்கிற மாதிரி இரிட்டேட் வர மாதிரி அப்படி பண்ணலாமா? விச் மீன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா,
குண்டா இருக்கிறவங்க அப்படி சொல்ல வரல. இவங்க இதுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா கொஞ்சம் ரகடா இருப்பாங்க. குண்டா இருக்கிறவங்க சில பேர் வந்தாலுமே பப்ளியா அழகா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் இவனை பார்த்தாலே ஒரு இறுகின மூஞ்சோட உடம்பு போட்டு இவன் வந்து வேலையே செய்யாம கெத்தா இருக்கிறான். ஒரு மாதிரி அப்படி செய்யலாமா? அப்ப நான் ஒரு இப்பெல்லாம் கேட்டேன். கொஞ்சம் உடம்பு போடுறேன். நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முகத்தை இப்படி கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் இன்னும் கருப்பாகலாம். டோன் டவுன் பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரிலாம் செய்யலாமா? இப்போ படம் நடிக்கும்போது இந்த கதாபாத்திரம் இந்த இடத்துல மூஞ்சி நான் இப்படி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு லேயரா பண்றேன். பார்த்து இரிட்டேட் ஆகணும். இவன் பொய் சொல்லிட்டு ஒரு ரெட்டை வாழ்க்கை வாழ்றாங்கிற மாதிரி இருக்கணும். சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ண முகமா, உடம்பா இப்படிலாம் பண்ணலாமான்னு சில லேயர்ஸ் கேட்டேன் பெப்பின்ட்டு. அவர் எல்லாத்துக்கும் சொன்னார். நீ பண்ணு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போதே நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு மாதிரி இவன் ஷேப்லெஸ்ஸாக இருப்பான். முகம் ஒரு தெளிவாக இருக்காது. ஆள் ஒரு மாதிரி குறுன்னு இருப்பான். ஒரு மாதிரி ஏதோ உள்ள மறைச்சிட்டே வச்சிருக்கான்னு திருட்டுத்தனம் இருக்கும். இவ்வளோ லேயர்ஸ் கதையில் அமைஞ்சது ஒன்று. இப்போ நாங்கள் சில விஷயங்கள் ஸ்பாட்டில் பண்ணதுன்னு ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் கதைக்கு. அதனால் அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து வில்லனா பண்ணுறதை தாண்டி இந்த கதை டிமாண்ட் பண்ணுச்சு. நாங்கள் பண்ண சில இன்புட்ஸும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அஃப்கோர்ஸ் பண்ணும்போது எங்களோட ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பண்ணும்போது ஹீரோயின் அவ்வளோ கோஆப்ரேஷன். சில இடங்களில் நான் ஒரு கோவப்பட்டு அவள் பண்ணுறோன்னா அவள் நிஜமாக போய் விழுவுறா. காலை வச்சு மிதிக்கிற மாதிரி சீன் வரும்போது இல்லை பரவாயில்ல மிதி அப்படிங்கிறா. மிதிக்கிறேன் அவள் நிஜமாவே ரியாக்ஷன் கொடுக்குறா. கட்டு சொன்ன பிறகு எந்திரிச்சு டப்பு இரும்பிட்டு வாட்டர் தெலுங்கார பொண்ணு இந்த பொண்ணு. அப்புறம் வாட்டர்னு கத்தி அப்புறம் தண்ணிலாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவங்களோட கோஆப்ரேஷன் ஒன்று. ஸோ நம்ம ஒரு சேஞ்சு ஒரு படத்தில் காட்டுறோன்னா நம்ம மட்டும் காரணம் கிடையாது. ஒரு டைரக்டர் அப்புறம் நம்ம எடுத்துக்கிற இன்புட்ஸ் நம்மளுக்கு ஒரு 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 ட்ரைனிங்கில் கொடுக்குற ரிஹர்சலில் இருக்கிற ஒரு நண்பர் கொடுக்குற இன்புட் முக்கியமாக கூட நடிக்கிற ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் அண்ட் இன்புட்ஸ் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்படி அடிங்க நான் இப்படி போய் விழுவுறேங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாமே இருக்குது. ஸோ நிச்சயம் அப்படிதான் அது அமைஞ்சிச்சு. கட்டாயமா சொல்லும் போதே கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த ஷூட்டிங் ஏற நடக்கிற விஷயங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னு சொன்னா ஒரு ஆக்டிங்னு வரும்போது அந்த விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணி பல்வேறுபட்ட விஷயங்கள் நாங்கள் செய்யும் போது அதையும் தாண்டி அந்த நீங்க சொன்னது போல தான் சுத்தி இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிக்கணும், டிரெக்டருக்கும் ஏற்ற மாதிரி நடிக்கணும். இதெல்லாம் ஒரு கதைக்களமா மாற்றி தான் ஒரு திரைப்படமா கொடுக்கும் போது அந்த ஒரு பெரிய பொறுப்பு டிரெக்டர் இருக்கும். அந்த டிரெக்டர் சொல்ல விஷயங்கள் நம்ம அடாப்ட் பண்ணி பண்ணும்போது அதுவும் நீங்க அந்த எமகாதகி இந்த திரைப்படத்தின் மூலமா வந்து இந்த ஒருத்தவங்க ஒரு ஜான்ரான்ற மாதிரி தான் நீங்க சொல்லுவீங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துக்கும் நினைக்கிறேன் அந்த சிச்சுவேஷன். ஆனாலும் ஏதோ தாண்டி நம்ம வந்தாச்சு. மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருந்துச்சு திரைப்படத்தில்? ஆமாம் சார். இப்போ அது வந்து நாங்கள் ரொம்ப பயந்தோம். எங்கள் படத்தில் வந்து பெரிய ஸ்டார் வேல்யூஸ் கிடையாது, பெரிய ஹீரோஸ் கிடையாது. இப்போ பொதுவாகவே இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள படத்துக்கு என்றைக்குமே ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். அட்லீஸ்ட் மக்களுக்கு நோன் ஃபேஸஸ் வரும்போது அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்லீஸ்ட் ஓகே இவங்க படமாக போகலான்னு ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. எங்கள் படத்தில் எல்லாமே புதுமுகம். 37 பேர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. 37 பேர் நடிச்சிருக்காங்க. 37 பேரும் புதுமுகம் சினிமாவுக்கு. ஸோ அதில் வந்து இப்போ நரேந்திர பிரசாத்னு ஒரு பையன் நடிச்சிருந்தாப்புல. அவர் யூடியூபர் பிளாக் ஷீப்பில் வந்து யூடியூப்பில் அவர் அங்கே அதில் பண்ண சீரியஸ்லாம் அவர் ஃபேமஸ் தான். ஸ்டில் சினிமாவுக்கு அவர் புதுசு தேட்டர். அப்போ தேட்டர் மெட்டீரியலாக எல்லாமே புதுசாக வந்து இன்ட்ரோ ஆகும். எங்களுக்கு எந்த லெவலுக்கு படத்துக்கு வந்து இது கிடைக்கும்னு தெரியல. உண்மையிலே ப்ரொடியூசர் நிறைய முயற்சி பண்ணி நிறைய போராடினாப்புல. அப்புறம் ஒரு 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 மினிமம் கேரண்டியில் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி ஆக்சுவலாக 2 நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது எங்கள் நேரத்துக்குன்னு பாருங்கள். அதில் 2-3 படங்கள்லாம் இன்ஃப்ளூன்ஸை வச்சு அதை அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க வைக்கிறாங்க. எங்களுக்கு 2 நாள் 3 நாளைக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு பெருசாக இன்னும் தேட்டர் கவுண்டிங்கே இல்லைங்கிற பயத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் ஆக்சுவலாக நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல விஷயம்னா இன்றைக்கி இந்த நல்லவங்க ஒன்று இருக்காங்க அப்படிம்பாங்க, கடவுள் இருக்காரு குமாருங்கிற மாதிரி. இன்ஃப்ளூன்சரில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே ஆக்சுவலாக உண்மையாக நல்ல படம் எது தெரியுமா? இப்படி ஒரு படம் வந்திருக்கு எமகாதிக்கு, தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். அண்டு எங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஊர்லலாம் இல்லை, சின்ன ஊர்கள்லாம் இல்லை, இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு வாங்க, அப்படி ஒரு ஜெனியூனான படம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ இங்கே ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஒரு இன்ஃப்ளூன்சருக்கு ஆக்சுவலாக பணம் கொடுத்து படத்தை ப்ரொமோட் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, எங்களுக்கு அப்போல்லாம் இல்லை. ரொம்ப ஜெனியூனாக முன்னாடி வந்து அந்த இன்ஃப்ளூன்ஸ்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் எங்களுக்கு அதில் பணத்துக்காகலாம் சொல்ல சார், நாங்கள் நிஜமாக நல்ல படம் சார், எங்கள் ஏதோ மொக்கையான படத்துக்கு காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க சார், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த படம் ரொம்ப நல்ல படம் சார் எங்களுக்கு பண்ண சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு உள்ள தேட்டருக்கு கொண்டு வந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு படம் ஸ்டார் வேல்யூ இருக்கும்போது 2 வாரம் தாங்குன்னு ஒன்று இருக்குது. அதில் நிஜமாவே நல்ல படத்தோட ஒன்றுச்சு. அதை விட அடுத்த கட்டத்துக்கு எங்கே போணுச்சுன்னா ஓடிடியில் ஆகால விட்டோம். அப்போ டாப் 3ல இருந்துச்சு அது எமகாதிக்கு படம். அதுக்கப்புறம் எல்லா இன்ஃப்ளூன்சரும் அது அடுத்தடுத்து பரவ ஆரம்பித்து நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் யூடியூப்பில் பேச ஆரம்பித்தாங்க, ஃபேஸ்புக்கில் பேச ஆரம்பித்தாங்க, யூடியூப்பில் பேச ஆரம்பித்தாங்க.
அதுக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப முக்கியம் ப்ரெஸ் பீப்பிள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள ப்ரெஸ் பீப்பிள் இருக்காங்களா சார், அவங்க வந்து நல்ல படத்தை பார்த்துட்டா அவங்க வந்து அப்படியே நம்மளை வந்து ஒரு ஒரு மாப்பிள்ளை விருந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து அவ்வளோ பெரிய இந்த கிரியேட்டருக்கு இந்த டீமுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை தருவாங்க சார். உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்களுக்கு தான் யாருக்கும் உலகத்துக்கே போட்டு காட்டாமல் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஷோன்னு சொல்லி ஓட்டுவாங்க எப்போதுமே. பத்திரிகையாளர்களை மட்டுமே வச்சு நாங்கள் ஒரு ஷோ ஓட்டினோம். அவங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க எழுதின எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல படம், இந்த மாதிரி படத்தை போய் பார்க்கணும், மக்கள் கொண்டாடணும், ஸ்டார்ஸ் இருந்தால் தான் உள்ளே போகணுங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு ஒரு கண்டென்ட் இருந்தால் உள்ளே போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த படத்தை உண்மையிலுமே கையில் வச்சு தாங்கினாங்க. அவ்வளோ அது அது எங்களுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பார்ட் ஒரு மக்கள் உள்ளே வரதுக்கு காரணமாக இருந்துச்சு, தேட்டரில் இது பண்ணுறதுக்காக. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் எங்களுக்கு கொடுத்த ஹெல்ப்பு அதெல்லாம் தாண்டி ஆகால டாப் 3ல வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்குமே இப்போ நம்ம ஒரு இடத்துல இப்போ நம்ம பேரை சொல்கிறோம், ஒரு படத்தோட பேரை சொல்கிறோம், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதில் யமகாதகி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் பெருமையாக இருக்கும்ல, அந்த லிஸ்ட்டில் யமகாதகி என்றைக்குமே லைஃப் பூராகவே இருக்கும். ஏன்னா அது ஒரு பியூர் ஹார்ட்டடாக ஒரு ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு நல்ல நல்ல படம். அது உண்மையிலே மக்களுக்கு வந்து பார்த்த வரைக்கும் இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து விஜய் டிவியில் போடுறாங்க, அந்த படம் போடுறாங்க, இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்க்காதவங்க, இந்த படம் வந்தது எங்களுக்கு தெரிலங்க, எங்கள் ஊரில் வரல, அப்போ அந்த ஊரில் இருந்தேன், இந்த ஊரில் இருந்தேன், வரல, பட் ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்கியா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறோம். ஸோ நிச்சயமா தேங்க்ஸ் டு நீங்க சொன்ன மாதிரி அந்த டேர்னிங் பாயிண்ட்ன்றது வந்து யமகாதிகி திரைப்படத்தில் அமைஞ்சிருந்துச்சு. அதையும் தாண்டி சில காமனான கொஸ்டின்ஸும் கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது வந்து சாதாரணமா ஒரு திரைப்பட கலைஞரா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். சாதாரண இலங்கையிலும் நிறைய திரைப்படங்கள் உருவாகிட்டு இருக்கு, இந்தியாவிலும் அதை விட நிறைய திரைப்படங்கள் இருக்குது. இருந்தாலுமே கூட ஒரு திரைப்பட கலைஞரா உங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான சினிமான்னு சொன்னா எதை சொல்லுங்க? குவாலிட்டியான சினிமா சார், குவாலிட்டியான சினிமா சென்ஸ் சார், இப்போது எல்லா கிராஃப்ட்டுமே சரியாக இருக்கிறது தான் சார். இப்போது 24 கிராஃப்ட்ஸ் நிறைய கிராஃப்ட் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 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 படத்தை எழுத்தில் சரியாக இருக்கிறதுல ஆரம்பித்து படத்தை கடைசியாக சரியாக ப்ளேஸ் பண்ணுறது ஆரம்பித்து ஒரு 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 சினிமாவோட ப்ராசஸ் இருக்குது சார். இன்றைக்கி ரைட்டிங்கில் ஒரு ஒரு சரியாக ஒரு விஷயத்த பண்ணாமல் ஷூட்டிங்கில் பார்த்துக்கலான்னு போகிறாங்களே, அந்த படம் நிற்காது. அந்த ஷூட்டிங்கில் எடுத்த படத்தை அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் கொஞ்சம் மாற்றி காப்பாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க, அது நிற்காது. அதுக்கப்புறம் இதை இப்படி எடுத்துட்டோம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸரை வச்சு ஃபேக் ப்ரொமோட் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குங்கிற மாதிரி காட்டி வித்தரலாம்னு நினைக்கிறதும் நிற்காது. ஸோ பேப்பரில் குவாலிட்டி வேணும். அண்டு நீங்கள் எடுக்கிற மேக்கிங் இருக்குல்ல, நீங்கள் ஸ்கிரிப்டில் உள்ளது என்றைக்குமே சார், நீங்கள் இங்கே உள்ளது எழுதும்போது ஒரு மாதிரி டெவலப் ஆகும் சார். அது 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 ஸ்க்ரீன் பிளேவாக கன்வெர்ட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் மேக்கிங் போய் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் எடிட்டிங் போகும்போது டெவலப் ஆகும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது அது தன்னை செதுக்கிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னா அந்த படம் நல்ல படம் சார். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி நம்ம எல்லா உலக சினிமாவையும் பார்த்துடலாம். இன்றைக்கி இலங்கையில் உள்ளவங்க எல்லாருமே சிங்கள நண்பர்களும் சரி, தமிழ் நண்பர்களும் சரி, எல்லாருமே தமிழ் படங்களை பார்க்குறாங்க. என்கிட்ட சிங்கள நண்பர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து முன்னாடி நிறைய ஹிந்தி படம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நிறைய தமிழ் படம் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. ஒய்? ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ஈஸி ஆக்சசபிள் ஆகிடுச்சு இல்லை. அப்போது அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அவங்களோட படங்கள் வந்து நிறைய பட்ஜெட் போட்டு ரொம்ப பெரிய குவாலிட்டியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அது சொல்லும்போதே தெரியுதுல்ல, தட்ஸ் அந்த குவாலிட்டி. ஒரு படம் அந்த ஸ்கிரிப்டில் கண்டென்ட்டாக எந்த லெவலுக்கு குவாலிட்டி இருக்குங்கிற மாதிரியும் அது எவ்வளோ முக்கியமோ, ஒரு ஸ்கிரிப்டில் எவ்வளோ இது கண்டென்ட் கதை அது எந்த லெவலுக்கு அது வந்து ஒரு குவாலிட்டின்னு வச்சுப்போமே. மேக்கிங்காக, சினிமாட்டோகிராஃபியாக, ஒரு படத்தை ஸ்டேஜிங்காக, ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து படத்தை எடுக்கும் போதே ஒரு மாதிரி கிளீஷேவாக இல்லாமல், ஒரு மாதிரி என்னடா இவங்க ஏதோ எடுத்துருக்காங்கன்னு இல்லாமல் அழகாக அந்த கிராஃப்ட்டுக்கு மரியாதை கொடுத்து மேக்கிங்லேயே நம்ம அந்த குவாலிட்டியை கொண்டு வந்துட்டோம் சார். நம்மளோட விஷயம் 90% முடிஞ்சு சார். ஏன்னா இன்றைக்கி சொல்லுவாங்க, ஒரு டைரக்டரோட வேலை ஸ்கிரிப்டை சரியாக பண்ணிட்டு மேக்கிங்கை கொண்டு வந்தால் போதும், அவரோட வேலை 70% தான். மீதி எல்லாத்தையும் என்ன தெரியுமா, பாதி எடிட்டர் பார்த்துப்பார், மீதியை மியூசிக் டைரக்டர் பார்த்துப்பார். சரியா? இப்போ இவ்வளோ விஷயம் அவங்க ஒரு பக்கம் அதில் பாதி வேலையை அவர் டிஓபி எடுத்துருப்பாப்புல, கேமராமேன் பார்த்துருப்பாப்புல. சரி, இந்த இவ்வளோ விஷயங்களை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்கள் உங்கள் விஷயத்தை 60 to 70% ஒழுங்காக பண்ணால் போதும். அந்த 60 to 70% இஸ் அபவுட் குவாலிட்டி ஆன் த ஸ்கிரிப்ட், ஆன் யுவர் மேக்கிங் ஸ்டைல், அதில் இருக்கணும். நீங்கள் அட்டி சார் படத்தை சொல்லுவாங்க வந்து, அந்த படத்தை பார்த்து அந்த படம் ஞாபகம் வருது, இந்த படம் ஞாபகம் வருதுன்னு. இன்றைக்கி வரைக்கும் மேக்கிங்கில் அவரோட குவாலிட்டி கொண்டு வர முடியாது. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துக்கு ஈடு செய்ய முடியாது. அந்த குவாலிட்டி அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கடைசியாக அந்த கருப்பு வரைக்குமே தான். இட்ஸ் ஆல் அபவுட் மேக்கிங். அப்போது அந்த குவாலிட்டிக்கான ரெஃபரன்ஸ் ஹாலிவுட்டு, நீங்கள் வந்து எந்த வுட் எடுத்துட்டாலுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இப்போ ஈஸியாக கிடச்சிருது, இப்படி கிடச்சிருது. அப்போ அதை பயன்படுத்திட்டு நம்ம குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு நம்புகிறேன் நான்.
அதாவது வந்து எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்க முடியும். அந்த திரைப்படத்துக்கான குவாலிட்டியும் தாண்டி அந்த நடிகர்கள் கொடுக்கக்கூடிய விஷயம், டைரக்டரோட கதைக்களம், ரைட்டர்ஸ்ட விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு திரைப்படத்தை மக்கள் முன்னுக்கு சமர்ப்பிக்கும் போது அந்த ஒரு தருணம் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா அமையும்னு சொல்லலாம். அதையும் தாண்டி வந்து இன்றைய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால வந்து நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் நானும் வரணும், நானும் நடிக்கணும், பல்வேறு பிரபலமாகணும் அப்படி நினைக்கிறாங்க. இப்ப சாதாரணமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில நிறைய பேர் வராங்க. இலங்கை கலைஞர்களும் சரி, இந்திய கலைஞர்களும் சரி, தமிழ் சினிமா மொத்தமாவே நிறைய கலைஞர்கள் முன் வராங்க, நடிக்கணும், பண்ணணும், சாதிக்கணும்ன்றதுக்காக. ஆனா அவங்கள்ட்ட இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா யூசுவலா உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க. அதே போல வந்து நிறைய வீடியோஸ் கண்டென்ட் போடுவாங்க. இப்படியெல்லாம் செஞ்சா டக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்துடலாம், டக்குன்னு பாப்புலர் ஆயிடலாம், டக்குன்னு சினிமாக்குள்ள போயிடலாம், இப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் சரியா? ஒரு ஆக்டரா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்னன்னு பாக்குறீங்க? அதுதான் இப்போ சரியான்னு டிக்டாக் பண்ணிட்டா நம்ம சினிமாக்குள்ளே போயிடலாமான்னு கேட்டால் ஆக்சுவலாக இப்போ அதுக்கான கேட்ஸ் ஓப்பன் ஆகுது தான், இல்லைன்னு சொல்ல. ஒரு ரொம்ப ஃபேமஸான ஆட்கள் வந்து நிறையா இன்றைக்கி வந்து டிக்டாக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எங்கள் ஊரில் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. பட் டிக்டாக்ல இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கேன் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு ஆடிஷன் எடுக்கிற கம்பெனிஸ் இருக்க தான் செய்யுது சார். அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது தகுதியான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு 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 சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குது, உள்ளே வராங்க. உண்மையிலுமே டிக்டாக்ல இன்ஸ்டாகிராமில் பண்ணவங்க, அதில் ஃபேமஸ் ஆனவங்க பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் என்றைக்குமே சார் நான் இப்போது அந்த கேள்விக்கு நான் வேறு மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக எல்லாருமே அப்படி ஆசைப்பட்றான்னு வச்சுப்போமே. அவங்க வந்தாங்களா அப்போ நான் வரேன், அவங்க செஞ்சாங்களா நானும் செய்கிறேன், டிக்டாக்ல பண்ணால் இன்ஸ்டாகிராமில் வந்தால் வந்துடலாம் போல். ஆக்சுவலாக அது ஆசை சார். நம்ம எதுக்காக உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவான விளக்கம் இல்லைன்னா நம்ம உள்ளே போனாலும் திரும்ப வெளியே வந்துடும். ஆசை தகுதி ஆகாது. நான் ஆசைக்கு அதெல்லாம் பண்ணேன். என்னோட தகுதி என்னென்னா, நான் ஆக்டிங்கே கரெக்டாக கற்றுருக்கேனா, எனக்கு ஆக்டிங் வருதா, ஆக்டிங் கற்றுக்கணுன்னா எத்தனை படம் பார்த்துருக்கேன், எத்தனை நான் ஆக்டிங் ஸ்கூல் போய் படித்தேனா, இல்லை ஏதாச்சும் நான் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை அதுக்கு சம்மந்தமான புத்தகங்கள் படிக்கிறேனா, இல்லை ஏதோ ஒரு 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 ஆக்டரோட படங்களை எடுத்து அந்த ஆக்டரோட படங்களில் அவர் என்ன மாதிரிலாம் சீன்ஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாருங்கிறத பார்த்துருக்கேனா, நான் சொந்தமாக ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி அந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேங்கிறத டேப் பண்ணி நடிக்கிறேனா, லைக் ஆடிஷன் செல்ஃப் டேப் மாதிரி பண்ணி ஆடிஷன் எடுக்கிறேனா, இதெல்லாம் நம்மளை தகுதிப்படுத்திக்கிற விஷயங்கள். தேர் ஆர் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, படிக்கலாம், நீங்கள் படங்கள் இருக்குது பார்க்கலாம். இதெல்லாம் இல்லாமல் டிக்டாக்ல ஏற்கனவே ஏதோ ஒரு வசனத்தை ஆல்ரெடி ஒரு 100,000 தடவை ஒரு ஹீரோ பண்ணிட்டாரு, அதே ஹீரோ வந்து 100,000 தடவை டிக்டாக் பண்ண நானும் எடுத்து பண்ணுறேன் அப்படி பண்ணி அதே பேர் இமிட்டேஷன். அவங்க என்ன பண்ணாங்க, அதை பண்ணுறது மூலமாக ஆக்டிங் ஆகிடாது அது. ஸோ அது ஆசை கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இதெல்லாம் பண்ணால் நான் நடிகர் ஆகிடலாம், நான் பிரபலம் ஆகிடலாங்கிறது இருக்குல்ல, இந்த பிரபலம் ஆகிடலாம் சம்பாரிச்சிடலாங்கிற விஷயமே தப்பு. நீங்கள் அதுக்காக வரீங்க அப்படின்னா என்றைக்குமே அதை நீங்கள் பண்ண முடியாது உங்களால். எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுல எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுல தான் நான் என்ன படுத்திக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது வாழ்நாள் பூரா நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், இந்த ஃபீல்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது மூலமாக எனக்கு வந்து ஃபேமஸ் கிடைக்குமா, நான் பணக்காரனாவனா எனக்கு தெரியாது, இதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதில் இன்னும் எவ்வளோ சிறப்பாக பண்ணணும், சிறப்பாக என்னை ஆக்கிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். மேபி நான் ஹிட்டு படங்கள் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் என்னை வந்து ஒரு சம்பளம் பேசுகிற இடத்துலையோ ஒரு கார்ப்பரேட் லெவலில் பேசும்போதோ என்னை எப்படி வியாபார ரீதியாக பேசணுங்கிற விஷயத்தில் வேணா நான் வந்து கற்றுக்கிட்டு பேசலாமே தவிர, அது பணமாக மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது, பிரபலம் ஆகிறத மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. என் பிடிச்ச வெளியே இன்னும் சிறப்பாக செய்கிறேன், அது மூலமாக ஒரு வியாபாரம் நாங்களாம் சேர்ந்து செய்கிறோம், அதில் எவ்வளோ சம்பளம் வாங்கலாம், எவ்வளோ பண்ணலாம், இப்படி தான் லைஃப் போகணுமே தவிர, பிரபலம் ஆகிறதுக்கு மட்டுமே நான் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து பிரபலம் ஆகிடுவேன், நான் இதில் பிரபலமாக சம்பாரித்து வேறு மாதிரி ஆகிடுவேன், இப்படி வந்தால் என்றைக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் செய்யும்போது உங்களுக்கு வர புகழோ பணமோ சப்ப்ராடக்டுமாக அது தானாக கூட ஒட்டிக்கிட்டு வரணும், நீங்கள் ஒரு விஷயம் ஒழுங்காக செஞ்சால். ஸோ நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, அவங்க என்றைக்குமே அதை செய்யக்கூடாது. நான் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்காது, இல்லை எல்லோரும் செய்கிறாங்களுக்காக செய்கிறேன்னா சரியா, அப்படின்னா நான் என்ன தகுதிப்படுத்துறது என்ன பண்ணும். ஸோ தகுதி மட்டும்தான் சரி, ஆசை கிடையாது. இப்போ இது வந்து நிலைக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இப்போ எங்கள் ஊர்லேயும் நிறையா ஒரு டிபேட் போயிட்டுருக்கு சார். இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்க பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் நடிக்க வைக்கிறீங்க, எங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க, இவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு டிபேட் போய்ட்டுருக்கு. எதுவுமே தப்பு கிடையாது. அவனுமே ஆக்டிங்குள்ளே வரணும் தான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாப்புல,
ஒரு 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 இன்ஸ்டாகிராமில் ஒன்று க்ரியேட் பண்ணுறாப்புல எனக்கு இந்த ஆக்டிங்குள்ளே கொண்டு வரதுக்கு நான் ஒரு மார்க்கெட் க்ரியேட் பண்ணி தான் உள்ளே வந்து செய்கிறாங்க. ஸோ எதுவுமே தப்பு கிடையாது. ஒரு சினிமாங்கிறது வெற்றிமாறன் சொல்கிற மாதிரி தான். நீ ஆட்டோ பிடிச்சும் வா, ஃப்ளைட் பிடிச்சும் வா, நடந்தும் வா, எப்படின்னா வரலாம், உன் இஷ்டம். ஷார்ட் ஃபிலிம் எடுத்தும் உள்ள வா, இல்லை நீ இப்படி அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி உள்ள வாங்குற மாதிரி தான் ஆக்டிங் மேட்டர்லையும் 1008 இது தொடரும். ஆனால் பட் இஃப் யூ ஆர் நாட் டிசர்வ்ட், நீ வந்து உன்னை நீ தகுதிப்படுத்திக்கல, ஆக்டிங்காக நீ தயாராக இல்லை அப்படின்னா நீ எந்த கதை வழியாக இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க வெளியே. நிச்சயம். ஸோ அதுதான், அதில் தெளிவு இருந்தால் சரி சார். அவ்வளோதான் நீங்கள் சொன்னது மாதிரி. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ வளர்ந்துட்டு வராங்க, பல விஷயங்களை செய்யணும்னு வராங்க. ஆனால் இருந்தாலுமே கூட இப்போ நீங்கள் சொன்னது போல தான் இந்தியாவும் பொறுத்த மட்டிலும் இலங்கையை பொறுத்த மட்டிலும் இந்த டாக்ஸ் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த திறமை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மட்டுமே போதும், எந்த இடத்துலையும் போயிட்டு சாதிக்கலாம். அதை நீங்கள் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கான தகுதி கிடைக்கும்னா ஆசைப்படணும்னு சொல்லியிருந்தீங்க. தகுதினா ஆசை கிடையாது. ஆசை வேற, தகுதி வேற. ஆசை வேற, தகுதி வேற. ஆசைப்படுறது தகுதி ஆகிடாது. ஆமா, தகுதிப்படுத்திக்கணும் உங்களை நீங்க. நிச்சயமா. அதான் நம்மளை எப்பயுமே நம்ம க்ரூம் பண்ணிக்கின்ற மாதிரி தான் அந்த ஆசை செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்கட்டும். அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே போல வந்து ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பூமி திரைப்படத்தில் உங்களை பார்த்துட்டு இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய திரைப்படங்களை பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலுமே கூட அந்த ஆரம்பமும் இப்போ நீங்கள் நடிச்சிட்டு இருக்க திரைப்படத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? உங்கள்கிட்ட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண டெக்னிக்கல் விஷயம், நீங்கள் உங்கள்கிட்ட இம்ப்ரூவ் பண்ண விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? சூப்பர் கொஸ்டின் சார் இது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து முதல் மைண்ட் செட்டாக என்ன இருந்துச்சுன்னா, கொடுத்த ஒரு டைலாக் சூப்பராக பேசிடணும்ப்பா, அப்பாடா அப்படி பேசி முடிச்சுன்னா அப்பாடா சூப்பராக பேசிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். அது மட்டும்தான் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சிறந்த நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சார், நீங்கள் அதை கவனிக்கும் போது இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தைரியம் வராது. அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அவர் பெரிய நடிகர், அவர் டெவலப் பண்ணி பண்ணுவார். அவங்க வந்து நான் டேரக்டர்கிட்ட பேசுவாங்க, ப்ரோ சார் நான் இப்படி டெவலப் பண்ணி இப்படி பண்ணலாமா சார், நான் அப்படி பண்ணலாம், இப்போ இது நான் செய்கிறேன், அவருக்கு இது பதில் சொல்கிறார் அப்படின்னு உட்காந்து பேசுவாங்க. டிரைவர் ஜமுனா டைமில் கூட ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமும் நரேன் சார் இருக்கார், நம்ம நரேன் சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அசல் நினச்சிருப்போம். அவரும் உட்காந்து அவ்வளோ பேசுகிறாங்க. அந்த டைலாக் நான் இப்படி பேசுகிறேன், அதுக்கு இவங்க இப்படி போய் சொல்கிறாங்களா, ஓகே அப்போ நீங்கள் இப்படி சொல்லுங்க, நான் அப்படி பேசுகிறேன். உட்காந்து அந்த சீனை அழகாக இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம். எனக்கு ஸ்டார்டிங்கில் அது இல்லை, எனக்கு கொடுத்ததை பண்ணால் போதுன்ட்டு அதை ஒழுங்காக செஞ்சுட்டணும், டைலாக் கரெக்டாக சொல்லிடணும், ஒழுங்காகவே அதில் வந்து நடிக்க தெரியாதவங்க நடிச்சு ஒழுங்காக நடிச்சிடணுங்கிற மட்டும் தான் எண்ணமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம நிறைய புத்தகங்களும் இன்டர்வியூஸும் இதுவும் பார்க்க தான் புரியுது, ஒரு நடிகை இது சார் இது நான் என்ன பண்ணாலுமே டைரக்டர் ஆக்டராக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சில டேரக்டர்ஸ் நான் சொல்லுவேன், சுபாஷ் எக்ஸாக்டாக இந்த கதைப்படி இப்படி இந்த இடத்துல ஒரு 4 தடவை கண்ணை சிமிட்டி, நான் சொல்கிறேன் அதுக்காக இப்படி சொன்னாங்கன்னு அர்த்தம் கிடையாது, கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம். 4 தடவை கண்ணை சிமிட்டி அந்த பையன் இந்த கையை இங்கே வச்சு இப்படி திரும்புறதா போதும், அதுக்கப்புறம் அடுத்த சீனோட கனெக்ட் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கணும், அதை மட்டும் பண்ணி கொடுத்து போயிடணும். க்ரியேட்டிவாக கிராஃப்டாக பண்ணியிருக்காரு. நான் கேள்வி 1000 கேள்வி கேட்பேன், நான் ஏன் இதை செய்கிறேன். இப்போ அவர் கொடுக்குற பதிலும் நான் அவர் கேட்ட ஆக்டிங்கும் அந்த பேட்டர்னும் சரி அப்படின்னா ஓகே, இல்லைனா டெஃபினட்டாக நான் அவர்கிட்ட கேட்பேன், அப்போது இது பண்ணலாமா, அப்போ நான் இது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணட்டுமா, இந்த கைக்கு பதிலாக இந்த கை வைக்கக்கூடாதா அப்படின்னு இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் டைரக்டர் கூட சேர்ந்து அவர் கதையோட பவுண்ட்ரிக்குள்ளே இந்த கதாபாத்திரம் டெவலப் பண்ணுறேன். அந்த இடம் அடுத்த கட்டத்தில் மெருகேறுது, இன்னும் சிறப்பாகுது. இப்போ டைரக்டர் வந்து கதையோட ஓட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம கதாபாத்திர விஷயத்தில் கொடுக்குற இன்புட்ஸ் வந்து நிஜமாகவே ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஃபஸ்ட்டு உணரல, அப்போ போக போக உணரும்போது அந்த பயத்தை உடச்சிட்டேன் சார். இப்போ கடைசியாக தாசமக்கான்னு ஒரு படம், அந்த படம் இனிமேட்டு தான் ரிலீஸ் ஆக போகுது, ஹரிஷ் கல்யாண் சார் படம். வினீத் வரப்பிரசாத்னு சொல்லி லிஃப்ட் படம் டைரக்டர் தான் பண்ணியிருக்காப்புல, டைரக்டர் சார் பண்ணியிருக்காப்புல. நல்ல டீமும் செம்ம, நல்ல அவங்களாம் வந்து திறமைசாலிங்க, அதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல திறமைசாலிங்க சார். ஆனால் அவங்க பண்ணுறாங்க, அவங்க நம்மளுக்கு மேலே ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க தான். பட் நான் எனக்கு இருந்தாலுமே இவ்வளோ நம்ம ஓகே இதுதான் சரின்னு தெரிஞ்சாலுமே கேட்க ஒரு பயம் வரும்ல, அதை உடச்சி போய் கேட்டு கூட சத்யராஜ் சார் இருக்காப்புல, நம்ம ஹரிஷ் கல்யாண் சார் இருக்காப்புல. அப்போ நான் ஒரு விஷயம் டெவலப் பண்ணியிருக்கேன், பண்ணவான்னு நான் கேட்குறேன், நீங்கள் பண்ணுங்கள் ஓகேன்னு பார்ப்போம் அப்படின்னப்போ அந்த இடத்துல பண்ணுறோம். சத்யராஜ் சார் மட்டும் தான் பண்ணுறேன், மானிட்டர்னு சொல்லுவாங்க, படத்தை அது மெயின் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிஹர்சல் பார்ப்போங்களா, அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நான் பண்ணி முடித்தோன்னே ஓகே சுபாஷ் ரொம்ப லென்த்தாக அந்த கடைசி டைலாக் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக அந்த ஒரு வார்த்தையை எடுத்துருங்க, இதோட போய்க்கலாம்னு சொல்லிட்டார் டைரக்டர் அப்படின்ட்டாங்க. நான் பண்ணுறேன், அடுத்த டேக்கு வந்து சின்னதாக மாற்றும் போது ஒரு சின்ன விஷயம் ஹரிஷ் கல்யாண் சார் சொல்கிறாப்புல, நீங்கள் சொல்லிட்டு என் தோல் மேலே கைப்படுங்க. இப்போ நான் ஒன்று டெவலப் பண்ணுறேன், அவர் ஒன்று டெவலப் பண்ணுறாரு. டெவலப் பண்ணி முடிச்சு இந்த டைலாக்கோட இதில் நானாக ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டு டைலாக்கில் இல்லை,
நானும் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டுக்கு சத்யராஜ் சார் அவர் அறியாமல் ரியாக்ட் பண்ணுறாரு. இது எங்கே ஆகுது பாருங்கள், ஆக்டருங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க அந்த இடத்துல, நீ செய்ய தயாராங்கிறதா மேட்டர். ஸோ நான் என்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு ஆக்டருக்கு க்ரியேட்டிவிட்டி சென்ஸ் மஸ்ட்டு. ஒரு 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 சின்ன டைலாக்ல நிஜமாவே அதை இன்னும் ஸ்ட்ராங்காகிறதுக்கோ ஷார்ப்பாக்கிறதுக்கோ இல்லை அந்த இடத்துல நம்ம உடல் ரீதியாக நம்மளோட டைலாக் மூலமாக நுவான்சஸ் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கோஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியம் சார். அதில் என்னோட இம்ப்ரூவைசேஷன் நம்புகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நான் ஆக்டிங்லேயே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறதுனாலையும் நம்மளுக்கு சில விஷயங்கள் நல்லா வருதுங்கிறனாலையும் தான் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணதுக்கு பிறகு வெளியே இருந்து ஆக்டிங் இப்போ நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எஸ் டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை நான் வெளியே அசிஸ்டன்ட் டேரக்டர் பின்னாடி இருந்து பார்க்குற சீன் இருக்குல்ல, நிஜமாவே அப்போ தான் இந்த பின்னாடி உள்ள அத்தனை பேர் மேலேயும் பெரிய மரியாதை வந்துச்சு. முன்னாடி எப்படி ஆக்டிங் பண்ணோம், வந்தோம் ஷார்ட் ரெடியா, ஓகே எல்லாம் ரெடி, ஓகே நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த டைலாக் தானே, ஓகே இவர் பண்ணுறாரு அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே இருப்போம். அந்த இடத்துக்கு பின்னாடி இந்த பவுல் எப்படி வந்துச்சு, இந்த பவுலுக்கு பின்னாடி இந்த லைட்டிங் எப்படி பண்ணாங்க, இந்த இது எப்படி வந்துச்சு, இந்த செட்டப்புக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் பார்ப்போம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு போயிடும். ஆனால் இது எல்லாத்தையும் நடிக்க விட்டு பின்னாடி இருந்து பார்க்கும்போது தான் இந்த சீட்டில் நடிகனாக உட்காந்து நடிக்கிறதோட அருமை புரியுது. இப்போ என் ஒருத்தனுக்காக இவ்வளோ வேலை பின்னாடி நடக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வெளியே இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ அங்கே நான் நிஜமாவே ஆக்டராக என்னோட பொறுப்பு என்னங்கிறத இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். அதுதான் மேட்ரு. ஸோ வெளியேருந்து ஒன்று கற்றுக்கிட்டேன், உள்ளே இருந்து டைலாக் கொடுத்தது சும்மா பேசிட்டு வருது நம்ம கிடையாது, ரிவான்ஸஸாக ஒன்று பண்ணணும். ரொம்ப முக்கியமாக ஆக்டிங் அப்படிங்கிறது நான் பண்ணுறது கிடையாது, ஆப்போசிட்டில் பண்ணுறவங்களுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறது தான் ஆக்டிங்கிறது தான் கற்றுக்கிட்டேன். நிச்சயமா நீங்கள் சொன்னதுதான். அதாவது வந்து நம்மளை க்ரூம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு திரைப்படம், ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு விஷயங்கள் தான் வந்து நம்மளை க்ரூம் பண்ணிகிட்டே ஆகக்கூடிய விஷயங்கள். அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் இதில் சர்வைவ் பண்ண முடியும், நம்மளும் பிரபலமாக முடியும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக வந்து ஒரு அழகான கேள்வி. அதாவது வந்து ஒரு கலைஞனுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய, நம்ம என்ன தான் இந்த மீடியா துறைக்குள்ளே சினிமா துறையாக இருந்தாலும், என்ன தான் நம்ம நடிச்சிட்டு இருந்தாலும், என்ன தான் நம்ம பேசிகிட்டு இருந்தாலுமே கூட மக்களுடைய கைத்தட்டல் என்பது முக்கியம். அப்போ ஒரு நடிகராக நீங்கள் எது உங்களுக்கான அங்கீகாரம்னு சொல்லுவீங்க? மக்களுடைய கைத்தட்டலா, விருதுகளா? சார் விருதுகள் மேலே எனக்கு பெருசாக இதெல்லாம் இல்லை சார். விருதுகள் வாங்கணும் தான், அது நிஜமாவே நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் தான். கேஜிஎஃப் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் சரிங்களா, சும்மா சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேஜிஎஃப் 3ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன்னு வச்சுப்போம். சும்மா தேட்டர் நான் வர சீன்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸில் மக்கள் கத்துறாங்க, சூப்பராக கத்துறாங்க. அந்த கேஜிஎஃப்ங்கிற படத்தில் நான் பண்ண கிராஃப்டோ, நான் பண்ண விஷயமோ எந்த வகையிலையும் எனக்கு அவார்டோ ஏதோ ஒன்று கொடுக்கல. பட் எனக்கு இது தேவை தான். பட் நான் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை எங்கேயும் கைத்தட்ட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு வச்சுப்போமே, இல்லை எடுக்கிறேன்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி நிறையா படங்கள் வர்றதுக்கு அவார்டு தான் காரணம், கரெக்டாக? ஆனால் நான் அவார்டுக்காக எடுக்கிறேன், இல்லை நான் வந்து கைத்தடலுக்காக நடிக்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு ரெண்டு விஷயமும் இல்லாமல் நீங்கள் கதைக்கு உண்மையாக இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட் மோஸ்ட் விஷயம்னு நினைக்கிறேன், நான் இம்பார்ட்டன்ட் விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரெண்டுமே தேவை தான். பட் எனக்கு ரெண்டு பேர்லையுமே வந்து உடன்பாடு இருக்குது, உடன்பாடு இல்லாமல் இருக்குது. பட் அதுக்கு இப்போ நான் நடிக்கும் போதே ஒரு சீன் வந்து பண்ணுறேன், இந்த சீனை பண்ணிட்டா செம்ம கிளாப்ஸ் வரும், இந்த கேரக்டர் பண்ணிட்டா எனக்கு நேஷ்னல் அவார்டு எனக்கு கிடைக்குங்கிறது அது இந்த இயற்கை பார்த்துக்கும். எனக்கு வேணும்னு நான் கேட்டுட்டு நான் தொடர்ந்து என்னோடய வேலையை செய்கிறேன், என்னோடய சேவையை செய்கிறேன், எந்த பலனையும் எதிர்பார்க்காம. பட் நான் ஒரு கட்டத்துக்கு போவேன்னு தெரிஞ்சுட்டா எனக்கு நேச்சர் பார்த்துக்கும், இல்லை கடவுள் பார்த்துப்பாருன்னு வச்சுக்கோங்க. பட் நான் செய்யும் போது இந்த கேரக்டர் நேஷ்னல் அவார்டு கேரக்டருங்க, நான் அதுக்காக தாங்க அந்த கேரக்டரை ஒத்துக்கிட்டேன் அப்பன்னு பண்ணால் அது செட் ஆகாது. அப்போ நான் ஃபுல்லாக அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ இந்த சீனில் இப்படி பண்ணால் கைத்தட்டல் வராதோ, கைத்தட்டல் வரும்போது இது ஃபுல்லாக இதுகிட்டே இருக்கும். இது எல்லாமே அங்கே விட்டுறணும், இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. நல்ல பெரிய ஒரு வெள்ளமும் புயலும் இருக்கிற காலத்தில் என்னோட படத்தை ரிலீஸ் பண்ணான்னு வச்சுங்களேன், மக்கள் உள்ளே வர மாட்டான். ஆனால் கைத்தட்டுற சீன் தான் அது. உள்ள ஆள் என்ன பண்ணுறது, அவர் ரொம்ப நாளைக்கு ஓடிடியில் பார்த்துட்டு அப்பா சூப்பர் படம்ப்பா, அன்னைக்கே சூப்பராக பண்ண, அப்போ எங்களுக்கு அப்போ பார்க்க கொடுத்து வைக்கல, இப்போ தான் ஓடிடியில் பார்க்குறோன்னா எனக்கு கைத்தட்டு வீட்டில் இருந்து கைத்தட்டிட்டு இருப்பாங்க. இது ரெண்டுமே இல்லை. ஆனால் இது ரெண்டுமே கேட்டால் அவசியமானு கேட்டால் அவசியம். அதை டிபெண்ட் பண்ணுமான்னு கேட்டால் டிபெண்ட் பண்ணக்கூடாது. செய்கிறத கரெக்டாக ஸ்பாட்டில் அந்த பேசிக்கை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட சப் ப்ராடக்ட்ஸ், மணி புகழ் மாதிரி அது, அதான் ரெண்டுமே நான் அவசியம். நிச்சயமா இவ்வளோ நேரம் எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து நேர்த்தியாக அவ்வளோ அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இருந்தாலுமே கூட இவ்வளவு திரைப்படங்களில் ஷார்ட் ஃபிலிமில் உங்களை பார்த்துருந்தாலுமே கூட இன்னும் பார்க்கணும், இன்னும் நிறைய திரைப்படங்கள் நடிக்கணும்ன்றது எங்களோட ஆசையும் கூட. அதே போல் ஃப்யூச்சரில் எதுவும் பண்ண இருக்கீங்களா? இப்போ அப்டேட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி?
இப்போ வந்து சார் தாச மக்கான்னு சொல்லி ஒரு 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 படம் அரிஷ் கிளான்ஸ் படம் உங்களுக்கு சொன்னல, அந்த படம் நடிச்சிருக்கேன். அந்த படம் கொன ரிலீஸ் இது. அது ஒரு ஒரு அதில் ஒரு நெகட்டிவ் காப் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸாக ஒரு மாதிரி டீசெண்டான ஒரு ஸ்பேஸு, பட் நிற்கும் அந்த மாதிரி கேரக்டர் அது. அண்டு இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் படம் பண்ண போகிறாரு. அதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட போட்டு காட்டுறதுக்கு இப்போ ஒரு பைலட் ஒன்று பண்ணார், கோலியாத் அப்படிங்கிற பேரில். அது ஒன்று பண்ணியிருக்கேன் நான். அது இப்போ படம் ஆக போகுது. அதுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இந்தியாவில். அந்த ஃப்ரெண்டு பேர் வந்து சதீஷ்குமார், சாரி செந்தில் குமார், செந்தில்நாதன் சொல்லி ஒருத்தர் கோலியாத் பண்ணுறது. இது வந்து இன்னொன்று வந்து பண்ணியிருக்காரு, ஆஃப் த ரெக்கார்ட்னு சொல்லி பாலாஜி சக்திவேல் சார் கூட ஒரு பைலட் பண்ணியிருக்கோம். அதுவுமே படமாகுது. அது வந்து முத்துராம் சொல்லி ஒரு டேரக்டர், அவர் கூட ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு நான் பேட்டக்காலில் டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னல, அதில் ராஜ்குமார் தான் டேரக்டர். ராஜ்குமார் சார் தான் டேரக்டர். அந்த ராஜ்குமார் சார் கூட சேர்ந்து நானும் அவரும் அவரோட கம்பெனியில் ஒரு கதை சைன் பண்ணியிருக்கோம். என்னோடய கதை தான் அது. இந்தியா இலங்கை சம்மந்தப்பட்டது தான் அது. ஒரு நல்ல கதை, அழகான ஒரு காதல் கதை அது. அந்த கதைக்கு சைன் பண்ணியிருக்கோம். அந்த கதையும் டேக் ஆஃப் இடத்துல இருக்குது. அது இல்லாமல் இலங்கையில் பண்ணுறதுக்கான சில நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நாங்கள் டைரெக்டாக இங்கே ஒரு படம் பண்ணுறதுக்கும் வேலைகள் போயிட்டுருக்கு. அது தேங்க்ஃபுல்லி, தேங்க் காட். நான் சாரி என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வளர்றேன். கண்டிப்பாக நல்ல விஷயம் சீக்கிரம் சொல்லுவேன் நான். மேபி உங்கள் இன்டர்வியூலே நான் அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்து பேசலாம். நிச்சயமாக நாங்களும் அதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னு சொன்னால் வந்து இந்திய தமிழ் சினிமாவில் உங்களை பார்த்துட்டு இப்போ இலங்கையில் இருக்க சினிமாலையும் வந்து உங்களை பார்க்குறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். இருந்தாலுமே கூட நிகழ்ச்சியில் எண்டிங்கில் வந்து முக்கியமான ஒரு கருத்தாக வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நடிக்கிறதுக்கு வராங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்ல விரும்புவீங்க? நிறைய ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஆசைக்கு அப்புறம் தகுதி நம்மளை படுத்திக்கிறதுக்கான தயார்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். அண்டு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற இடத்துல உருவாக்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். முயற்சி பண்ணுங்க. நம்ம இங்கேருந்தே நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஓகே. பட் நம்ம ஒரு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு புது இடத்துக்கு போயிட்டு அந்த புது இடத்துக்குள்ள புது மனுஷங்க புதுசாக கற்றுக்கிறதுங்கிறதுக்கான மனநிலையை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க, அங்கெல்லாம் வந்தால் கிடைக்காது, நம்ம இங்கேருந்து பொண்ணு பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்களே. அப்போ நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுறீங்கன்னா சரியான ஒரு டீமை, தகுதியான ஒரு டீமை அமைச்சிக்க முடியும்னா அமைச்சிக்கணும். ஈகோக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு. இல்லை நான் இந்தியா வந்து சென்னை வர முடியும்னாலும் அந்த மனநிலையை வச்சுக்கணும். நீங்கள் அங்கே வந்து இன்றைக்கி நம்ம ஊர் நிறைய டேரக்டர்ஸ் படம் பண்ணுறாங்க. சேஃப் அண்ட் எக்ஸாம்பிளுக்கு கடைசியாக சூப்பர் படம் வச்சு நீலிரான்னு ஒரு படம். அந்த இயக்குனர் சோமேந்திரன் அண்ணா. அப்போ அவர் இங்கேருந்து அங்கே வந்தவர் தான். இப்போ அந்த மாதிரி நம்ம அங்கே வரதுக்கும் அங்கே இருந்து ஸ்டே பண்ணி நம்ம அங்கே வேணுங்கிறத கற்றுக்கிட்டு எல்லாமே லேர்னிங் தான். அங்கே வந்து கஷ்டப்படுறதுங்கிற வார்த்தைலாம் கிடையாது, எல்லாமே லேர்னிங் தான். இப்போ கற்றுக்கிறதுக்கும் நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கும் ரெடியான மனநிலையை வச்சுக்கணும். ஸோ ஒரே இடத்துல இருந்தோம்னா அது வேறு. அதை புது இடத்துக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்துட்டு அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அப்போ மனுஷங்க தெரிய ஆரம்பிப்பாங்க, ப்ராசஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது நம்மளோட இடத்துக்கு கூப்பிட்டு போகும். அதுக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு இது வருது சூப்பர் அப்படிங்கிற தெளிவாக இருக்கும். நம்ம அந்த ஒரு அந்த கான்ஃபிடென்ட் வேணும். அதில் ஸ்டாண்டர்டாக நின்றாமல் அடுத்தடுத்து நம்மளை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்னங்கிறத நம்மளை நகர்த்தி கொண்டு போகிறதுக்குமான ப்ராட் மைண்ட் வேணும். இதை நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட. நிச்சயமாக. அதாவது வந்து நீங்கள் சொன்னதையும் தாண்டி முயற்சி, நம்ம விடாமுயற்சி எடுத்து போடணும். நிறைய விழுந்தாலுமே எழும்பி ஓடக்கூடிய தன்மை எங்கள்கிட்ட இருக்கணும். ஃபெடப்பாகாமல் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மனப்பாங்கு இருக்குமா இருந்தால் நிச்சயமாக இந்த துறையிலே நீங்கள் கொடிக்கடி பறக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருந்தீங்க. நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. உங்களோட சினிமா வாழ்க்கை, உங்களுடைய துறை இப்போ எப்படி போயிட்டுருக்கு, ஃபியூச்சர் ப்ரொஜெக்ட்ஸ்லாம் என்ன பண்ண போகிறீங்க, முக்கியமாக நாங்களும் ஆவலாக இருக்கோம். இலங்கையிலையும் ஒரு திரைப்படம் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ண போகிறீங்க, அதையும் பார்க்கறதுக்கு தட் இஸ் நாட் ஆக்டிங், தட் இஸ் இன்டு டைரக்ஷன். அந்த ஒரு டைரக்ஷன் சைடில் உங்களை பார்க்கறது இருக்கும். இருந்தாலும் ஸ்ரீலங்கா ஒரு டைரக்டரை உங்களை திருப்பி இந்த ஷீட்ல உட்கார வச்சு பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் நன்றி.